வணக்கம். இது இரவு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள். இன்று தாய் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இனிய தாய்ப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெஃப்ரி ஜெபிலார்ஷன், ஜெனி ஜீவராஜ். கலாநிதி ஷிராணி பண்டாநாயக்க பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு கனடா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பொதுநலவாய நாடுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கனடா சுட்டிக்காட்டியுள்ளது. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துண்டு பிரசுரங்களால் ஆட்சி வகிக்கும் யுகத்திற்கு இனி இடமில்லை என்கிறார் ஜனாதிபதி. புதிய நீதியரசர் தொடர்பான ஜனாதிபதியின் பரிந்துரைகள் நாளை பார்லிமென்ட் பேரவையின் கவனத்திற்கு. குற்றப்பிரேரணையின் போதான எதிர்க்கட்சித் தலைவரின் செயற்பாடுகள் குறித்து குற்றச்சாட்டு. புதிய பிரதம நீதியரசரை நியமிப்பது தொடர்பில் ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் அல்லது பெயர்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற பேரவை நாளை காலை 1 கூடும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். இந்த பேரவையின் தீர்மானங்களை கவனத்தில் கொண்டு பிரதம நீதியரசர் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதி இறுதி முடிவை மேற்கொள்வார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகரினால் பாராளுமன்ற பேரவை உறுப்பினர்கள் நாளை காலை 10 மணிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரவையில் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், அதேபோன்று பிரதமர் எனதும் எதிர்க்கட்சித் தலைவர் எனதும் பிரதிநிதி ஒருவர் வீதம் அடங்கியுள்ளனர். இந்த பாராளுமன்ற பேரவையில் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் எட்டப்படுகின்ற தீர்மானத்தை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியினால் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழு மூலம் முன்னாள் பிரதமர் நீதியரசர் குற்றவாளியாக காணப்பட்டார். அவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் நீதியரசர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் இந்த நாட்டின் சாதாரண சட்டத்துக்கு அமைய அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பு இருக்கின்றதா? நாட்டின் சாதாரண சட்டத்திற்கு அமைய ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதா இல்லையா என்பதனை பாராளுமன்றம் அல்லது பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் தீர்மானிக்க முடியாது. அது இந்த நாட்டின் சாதாரண சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சாதாரண சட்டத்தின் பிரகாரம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? அரசாங்கம் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் குறித்து அரசாங்கம் சார்பில் இந்த இடத்தில் என்னால் கூற முடியாது. உதாரணமாக, போலீசாரினால் அவர்களுக்குரிய பொறுப்பும், லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் அவர்களுக்குரிய பொறுப்பும், அதே போன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அவர்களுக்குரிய பொறுப்பும் நிறைவேற்றப்படுவது சுயாதீன செயற்பாடாகும். அது அரசாங்க கொள்கைகளின் பிரகாரம் எவரேனும் ஒருவர் மீது வழக்கு தொடருவதற்கு அல்லது செயற்படுவது தொடர்பில் எமது அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. சட்டத்தின் முன் யாவரும் சமமாகும். நாளை கூடவுள்ள பாராளுமன்ற பேரவை தொடர்பில் அதன் அங்கத்தவரான பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் கருத்து தெரிவித்தார். கௌரவ சபாநாயகர், பிரதமர் மற்றும் ஆளும் கட்சி சார்பில் நானும், எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் உள்ளனர். நாம் நாளைய தினம் கூடி அது குறித்து கலந்துரையாடி அனுமதி வழங்குவது மாத்திரமே எஞ்சியுள்ளது. அவரை பதவி நீக்குவதற்கான குற்றப்பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விடயம் குறித்து சபாநாயகரினால் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நீதியரசர் ஒருவரை நியமிப்பதற்கான சந்தர்ப்பமும் நேரமும் தற்போது உருவாகியுள்ளது. அந்த செயற்பாட்டை அரசியலமைப்பின் பிரகாரம் நாம் முன்னெடுப்போம். துண்டு பிரசுரங்கள் மூலம் நாட்டை நிர்வகிக்கும் யுகம் ஒன்றை மீண்டும் உருவாக்க தாம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட 14 நீதிமன்ற பிரிவுகளுக்கு உட்பட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அரசாங்க சட்டத்தரணிகள் சங்கம் தெளிவாக சில விடயங்களை கூற வேண்டும். கருப்பு கொடிகளை பறக்க விடவோ, ஆர்ப்பாட்டம் செய்யவோ அல்லது தேங்காய் உடைக்கவோ நாம் தீர்மானம் எடுக்கவில்லை. தனிப்பட்ட சில தேவைகளுக்காக எமது கட்டுப்பாட்டையும் தாண்டி சிலர் மேற்கொண்ட செயற்பாடுகளால் அரசாங்கம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியது.
අපිටත් ඒ ආකාරයටම දුෂ්පාරමින් තමයි ව්‍යාපාරය ගෙනිච්චේ. මේක පිටිපස්සේ වෙනත් බලවේග තියෙනවා. இதற்கு பின்பாக வேறு சக்திகள் உள்ளன. நாட்டை நேசிக்கும் மக்கள் என்ற வகையில் என்ன நடக்கின்றது என்பதை ஆராயும் பொறுப்பு உங்களுக்குள்ளது. அரசியல் ரீதியில் எமக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்க முடியும். உங்களிடம் வேறு அரசியல் கொள்கைகள் இருக்க முடியும். எனினும் அனைவரும் வாழ முடியுமான வகையில் நாடொன்று இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். இதனை ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யும் இடமாக மாற்ற முடியாது. அதனை மாத்திரமே நான் கூறுகின்றேன். நீதிமன்றத்துக்கு கை வைக்க வேண்டாம். சுயாதீன தன்மையை பாதுகாப்பது போன்று கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும். கருப்பு கொடி தொங்கவிடும் ஒரு இடமாக இதனை மாற்றினால் நீதிமன்றத்தின் கௌரவம் இல்லாமல் போகும். அது ஒரு அரசியல் அலகாக மாறும். அந்த நிலையை உருவாக்க முடியாது. அதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வகையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து நாட்டை நிர்வகிக்க முடியாது. அவ்வாறு சென்றால் நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது. பிரபாகரனும் அதனையே செய்ய முற்பட்டார். எனினும் பிரபாகரனுக்கும் அதனை செய்ய முடியாமல் போனது. அந்த நிலைமையை மீண்டும் உருவாக்க முடியாது. அனைத்து தரப்பினரும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தனர். அதற்கப்பால் இதுபோன்ற விடயங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்காக உங்களுடன் கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்தோம். அரசியல் நோக்கத்தில் இதனை இழுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருக்கவில்லை. அதற்கு நாங்கள் இடமளிக்கவும் இல்லை. எனினும் சிலர் இதன் மூலம் சுயலாபம் பெற்றமை உண்மையான விடயமாகும். கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு கனடா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பொதுநலவாய நாடுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கனடா சுட்டிக்காட்டியுள்ளது. ஒழுக்க நெறிமுறைகளின்றியும் அரசியல் மயமாக்கலுடன் குற்றப்பேரணை செயற்பாடுகள் மூலம் பிரதம நீதியரசரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்ட தீர்மானம் குறித்து தமது அரசாங்கம் கவலை அடைந்துள்ளதாக கனடிய பிரதமர் ஸ்டீவன் ஆப் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்பேரணை செயற்பாடுகளின் போது உரிய நடைமுறைகள் மற்றும் நீதியான விசாரணை என்பவற்றுக்கான நியதிகளுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை என கனடிய பிரதமர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நீதிமன்ற சுயாதீனம் ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்க இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள கனடிய அரசாங்கம் அதற்காக உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைமைகள், நாட்டிற்குள் நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயகம் என்பவற்றிற்கான தட்டுப்பாடுகள் குறித்து கனடா உன்னிப்புடன் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பிலும் கடும் மற்றும் நேரடி விவாதங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் அடுத்த அமைச்சர்களுக்கான செயற்பாட்டு குழு கூட்டத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் எண்ணியுள்ளதாக கனடிய பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். தங்களின் போராட்டம் இன்னும் முடிவு பெறவில்லை என சட்டத்தரணிகள் ஒன்றியம் குறிப்பிடுகிறது. பிரதம நீதியரசர் பதவிக்கான புதிய நியமனம் அரசியலமைப்பிற்கு முரணானது என இலங்கை சட்டத்தரணிகள் ஒன்றியத்தினால் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீண்டும் அரசியலமைப்புக்கு முரணாக நியமனம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். பிரதம நீதியரசர் ஒருவரா அல்லது பதிலாக ஒருவரா நியமிக்கப்படுவார் என்பது நமக்கு தெரியாது. இதன் மூலம் பாரதூரமான அரசியலமைப்பு நெருக்கடிகள் தோன்றும், பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு சட்டவிரோதமாக நியமிக்கப்படுகின்ற ஒருவரின் கீழ் நீதிமன்றம் எவ்வாறு இயங்க முடியும்? எமது வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த காலப்பகுதியிலேயே இப்போது நாம் இருக்கின்றோம். இதனால் நாட்டில் இருக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற மக்களின் ஆதரவை பெற்றுள்ளவர்களிடம் சுதந்திரத்தை ஆதரிக்கின்ற மற்றும் சுயாதீன நீதிமன்றத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அனைத்து நீதிவான்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடமும் அனைத்து மக்களிடமும் இந்த இருள் சூழ்ந்த மனக்காலங்களில் ஒன்றிணைந்து செயற்படுமாறு தயவுடன் கோரிக்கை விடுக்கின்றோம். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் இணைந்த சட்டத்தரணிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் இது தொடர்பில் மிகவும் பொறுப்புடன் செயற்பட்ட நீதவான்கள் ஆகியோர் பல்வேறு பழிவாங்கல்களுக்கு இலக்காகலாம். அதுபோன்றே அவர்களின் பாதுகாப்பிற்கும் பிரச்சனை ஏற்படலாம். பிரதம நீதியரசர் தொடர்பில் நாளையே எத்தகைய தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்பதனை சரியாக கூற முடியாது. எனினும் பிரதம நீதியரசரால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தீர்மானத்தின் போதும் அதற்கு மதிப்பளித்து எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாக நாம் கூறிக்கொள்கின்றோம். அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாது அவர் வழங்கிய தலைமைத்துவத்தை நாம் வரலாற்று ரீதியாக நினைவுபடுத்துவதுடன் இலங்கையில் எவரேனும் ஒருவரால் அந்த வரலாறு எழுதப்படுமாயின் அது சாகாவரம் பெற்றதாக விளங்கும் என நாம் நம்புகின்றோம்.
பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை அரசியலமைப்பிற்கு முரணானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொண்டமை அரசியலமைப்புக்கு முரணானதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல குறிப்பிடுகின்றார். பிரதம நீதியரசரை பதவி நீக்கம் செய்வதற்கான பாராளுமன்ற குற்ற பிரேரணை அரசியலமைப்புக்கு முரணானது என்பதனால் அவரை பதவி நீக்கம் செய்வதை எவராலும் அங்கீகரிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் அரசியலமைப்பே உயர்ந்த சட்டமாக திகழ்வதால் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அனைவரும் செயற்பட வேண்டும் என தனது அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் பொருள்கொடலை உயர்நீதிமன்றத்தினால் மாத்திரமே வழங்க முடியும் என்பதுடன் அந்த தீர்ப்புக்கு அமைய உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அனைவரும் செயற்பட வேண்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதாயின் வீதியில் இறங்க வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தினை கூறினார். கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேசிய சட்டத்தரணிகள் சங்கத்தினருடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டரநாயக்க மீதான குற்ற பிரேரணை அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரேரணை ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயகம் இருக்குமாயின் இதுபோன்ற நிலையியற் கட்டளைகள் அரசியலமைப்பின் 107ஆம் உறுப்புரையின் நிபந்தனைகளை மீறி இந்த குற்ற பிரேரணையை நிறைவேற்றியிருக்க முடியாது. இதற்கான அதிகாரத்தை தம்வசப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு தனியாக காரியங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் இருக்கின்றனர். அமைதியாக உதவி புரிந்தவர்களும் உள்ளனர். உதவி புரிந்தவர்களில் ஊடகத்தினரும் அடங்குகின்றனர். ஜனாதிபதியின் அரசாங்க செயற்பாடுகள் தொடர்பில் மாத்திரம் கூச்சலிடுவதில் பயனில்லை. அதற்கு உடந்தையாக இருப்பவர்களே அடையாளம் காண வேண்டும். ஏனெனில் உதவி புரிகின்றவர்கள் இல்லாவிட்டால் அரசாங்கம் வீழ்ச்சியூறும். உதவி புரிகின்றவர்கள் இருக்கும் வரையில் அவர்கள் வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துவார்கள். நீதிமன்ற சுயாதீனம் இப்பொழுது அற்றுப்போயுள்ளது என்பதனை நாம் அறிவோம். வீதியில் இறங்குவதன் மூலம் மாத்திரமே இப்பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். வேறு வழிகள் இல்லை. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.